ஹெட்லைன் பார்த்துருப்பீங்க. வன மகோத்சவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வனம் மகோத்சவம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஓல்டு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, நியூ புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் வந்து நியூ புக்குங்கிறது போது அது சயின்ஸ்லேருந்து இருக்குது, ஓல்டு புக்கும் போது அது சோசியல் சயின்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. நோட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன நோட்ஸ் புது புக்கில் பழைய புக்கில் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க இது ரிலேட்டடாக டவுட் கேட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக டவுட் கேட்க தோணும். மற்றவங்க யாருமே கேட்கல, இவங்க ஒருத்தவங்க தான் ஏன் நீங்கள் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் மரங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கான நோட்ஸ் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டின் வளங்கள்னு சொல்லி 9th சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 212 உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் டேர்மில் ஜியாகிரஃபியில் 4th லெசன். இந்த பாக்ஸில் பாருங்கள், வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம், ஓகேங்களா, அக்டோபர் மாதம் வன மகோத்சவம் என்ற விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்குகள் தினம் அக்டோபர் 4, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து உலக காடுகள் தினம் March 21. காடுகள்னால் அது அடுத்து நீர் வரும், March 22. ஓகேங்களா? இது 3 பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ புது புக் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காடுகளை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஹெட்லைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சயின்ஸில் 22வது பாடம், அதாவது 10th சயின்ஸில் 22வது பாடம், பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 316. ஒரு சின்ன எந்த ஒரு கலர்லேயும் கொடுக்காம ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இடையில தான் அந்த லைன்ஸ் இருக்குது. வன மகோத்சவம் என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன, மரங்கள் வெட்டுவதும் குறைக்கப்படுகின்றது. அதாவது வன மகோத்சவம் என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுறது தான் அந்த வன மகோத்சவம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சில இதுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா நெட்டில் போட்டோம்னா வனம் மகோத்சவம் அப்படின்னாவே மரக்கன்றுகள் நடுறதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மரக்கன்றுகள் நடுறதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஓல்டு புக் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன உயிரிகளை காத்தல்னு இருக்குது, புது புக்கு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகளை நடுதல்னு இருக்குது. நான் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ வந்து வன உயிர்களை பாதுகாத்தல்னா ஓல்டு புக்கு படி வருது, நியூ புக்கு படி மரங்களை பாதுகாத்தல்னு வருது. இந்த கொஷினுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கலங்கிறதுனால தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கொஷினையும் பார்த்துடலாம். அந்த கொஷினுக்கு நான் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கானதையும் பார்த்துடலாம் வாங்க. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலிக்னட் கட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதுக்கு வந்து அப்போ நம்ம வீடியோ போடும்போது எங்கே இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி பார்ட் 7 வரைக்கும் போட்டிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு கொஷின் ரீட் பண்ணுறேன்னா நான் ஆன்சரையும் சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு 4 ஆப்ஷன் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ யாருமே மேக் பண்ணி போட மாட்டாங்க, புக் ப்ரூஃப் இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இதுக்கான நோட்ஸ் பார்க்கலாம் வாங்க. 10th சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா 21வது லெசனில் புற்றுநோய் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புற்றுநோய்னா உலகளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோய் காரணமாக இருக்கின்றன. அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் புற்றுநோய் பாதிக்கிறன. புற்றுநோய்ங்கிற சொல் லத்தீன் மொழியில் நண்டு என்று பெயர். ஓகேங்களா? லத்தீன் மொழியில் நண்டு என்று பெயர். புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி. அப்போ ஆன்காலஜி அப்படின்னா புற்றுநோய் பற்றிய படிப்பு. லத்தீன் மொழியில் நன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த பாராகிராஃப் கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல் புற்றுநோயாகும். இது அருகிலுள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதான் ரொம்ப முக்கியம். புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. இந்நிகழ்வு மெட்டாடாசிஸ் என்று சொல்கிறாங்க. இந்த மெட்டாடாசிஸுங்கிறது அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க, வேறு பேரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்ஸில் இருக்குது, அது பார்க்கலாம் பாங்க. மெட்டாடாசிஸ் அடிக்கடி பாதிப்புக்குள்ளாகும் உறுப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னா நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. இதெல்லாம் மெட்டாஸ்டாசிஸ்னால அடிக்கடி பாதிக்கப்படும் உறுப்புகள். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் முக்கியம் பாருங்கள். உலக புற்றுநோய் நாள் என்றைக்கு அப்படின்னா February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. உலக புற்றுநோய் நாள்னா February 4, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அப்படின்னா November 7. ஓகேங்களா? இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வதில் கொடுத்துருக்காங்க. கட்டிகளின் வகைகள்னு சொல்லி தீங்கற்ற அல்லது மேலிக்னட் வகை அல்லாத கட்டி, இன்னொன்று மேலிக்னட் கட்டி. அதாவது மேலிக்னட் கட்டி அப்படின்னா என்னென்னா, பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும்.
ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தீங்கற்ற கட்டி அப்படிங்கிறது என்னென்னா, உறுப்புகளுக்குள்ளேயே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. அப்போ மற்ற பாகங்களுக்கு பரவுறதுக்கு பேர் தான் மெட்டாடாசிஸ். அதாவது அங்கே தான் கொடுத்துருக்காங்க. மெட்டாடாசினால் அடிக்கடி பாதிப்புள்ளாகும் உறுப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு புதிய திசுக்களை அளிக்கின்றன. அதாவது மற்ற தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து. அப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னா மேக்லினட் கட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புக் பேக்லேயே வந்து உங்களுக்கு கொஷினாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 8th கொஷின் பாருங்கள். மெட்டாடாசிஸ் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீரியமிக்க கட்டி, தீங்கற்ற கட்டி அல்லது ரெண்டுமே சேர்ந்து, அடுத்து மகுட கலை நோய் அப்படின்னு இதே தான் கொஷின்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாலிக்னட் கட்டி. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஜிகே சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல். டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ்க்கான லிங்க் இருக்கும், ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கான.